இவ்வாறு அக்கிரமம் செய்த அச்சமுதாயத்தினர் அடியோடு வேறறுக்கப்பட்டார்கள். அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரியதாகும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான், அவங்களுக்கு பொக்கிஷங்களை நான் திறந்து விட்டேன், திடீர்னு நான் பிடித்தேன். திடீர்னு பிடிக்கும்போது அவங்க என்ன ஆயிட்டாங்க, ஆஹா நிராசை அடைந்தவர்களாக ஆயிட்டாங்க. இனிமே நாம் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய பிடி இருந்தது. இவ்வாறு அக்கிரமம் செய்த சமுதாயத்தினர் அடியோடு வேறறுக்கப்பட்டார்கள். இந்த அழிவு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட அழிவு? கிளைய வெட்டுறது இல்லை, வேற வெட்டுறது. புரியுதா? கிளை வெட்டுறதுக்கும் வேற வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு கிளையை வெட்டிட்டேன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த எவனா ஒருத்தன் மிஞ்சி இருப்பான். வேற வெட்டுறதுன்னா டோட்டலாக காலின்னு அர்த்தம். ஆது சமுதாயம் அவ்வளோதான், அழிஞ்சாச்சு, அவ்வளோதான், டோட்டலாக காலி. புரியுதா? அதே மாதிரி வேற வெட்டுறதுடைய இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, அவங்களை சேர்ந்தவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாது. இதுதான் வேறொரு அடுக்கிறது. புரியுதா? இன்னைக்கு இந்த உலகத்தை யாஜூஜ் மாஜூஜ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு அஸாபு இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அது 3ஆம் உலக போருங்கிற அந்த பேர்ல அந்த அஸாப் அல்லாஹ்வுடையது வரும். அது வரும்போது இவர்கள் தங்களுடைய வேரை இழந்து விடுவார். இதுக்கப்புறம் உலகத்தில் அடுத்த ஒரு பிளான் இருக்கு பாரு, பண்ண முடியாது இவங்களால. அடுத்த ஒரு 5 நாடுகள் வந்து சேர்ந்து நாங்கள் ரூலிங்கில் முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு வெற்றி பெற்ற நாடுகளில் இவர்கள் இருக்க மாட்டார்.